அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒசூர். என்னவென்றால், தலைமையிலே சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இனி கூட என்கிட்ட நிறைய பேர் சொன்னார்கள். என்னவென்றால், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களா, இல்லை என்றால் ஆதவ அர்ஜுனா அவர்களா என்று மக்களே குழம்பிக் கொண்டு போயிருக்கிறார்கள். இதற்காக இவர்களுக்கு நம்ம வாக்களித்தோம் அப்படின்ட்டு எல்லாருமே மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். விஜய் ஒருத்தர் பேசுகிற அந்த பிரச்சனை வருமா சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அதனால் நான் என்னுடைய இது என்னவென்றால், ஒரு கோரிக்கை, எல்லா இதுக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் பதில் கூறுகிறார். அவர் முதல் வரிசையில் எதற்காக அமர வச்சிருக்கிறீர்கள்? அவருக்கு என்ன, உங்களுக்கு என்ன சினிமா ரசிகர் மன்றம், நீங்கள் சினிமாவுக்கு வந்த புதுசு உங்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரா, இல்லை உங்கள் ரசிகராக இருந்தாரா? அவருக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கறதுக்கு, முன் வரிசையில் அமர வைக்கிறதுக்கு உங்களுக்காக பாடுபட்ட ரசிகர் மன்ற தலைவர் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்காம ஆதவ அர்ஜுனா இப்போ தான் உங்கள் கட்சிக்கு வந்தார். டிஎம்கேலேருந்து இது விடுதலை சிறுத்தைகள்லேருந்து உங்கள் கட்சிக்கு தாவி வந்திருக்காரு. நீங்கள் என்னத்துக்கு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க? ஆனால் எல்லாருமே மக்களோட கேள்வி ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா விஜய் என்ற நபர் அந்த ஒரு மூஞ்சி பார்த்து தான், ஜோசப் விஜய் மூஞ்சி பார்த்து தான் எல்லாருமே வாக்களித்தாங்க. ஆனால் இப்போ அதை அனுபவிக்கிறது யார்? ஆதவ அர்ஜுனா. அதனால் தயவு செஞ்சு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை, ஆதவ அர்ஜுனா அவர்களை கண்டியுங்கள். நானும் 2 முறை உங்களிடம் நான் கூறிவிட்டேன். நீங்கள் அவரை முன் வரிசையில் அமர வைக்க வேண்டாம், பின் வரிசையில், அதாவது கடைசியில் உட்கார வைங்க. அப்போ தான் சரியாக போகும். அப்போ தான் சட்டசபை மாதிரி நடக்கும். நீங்களும் பேசலாம். ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு கூட வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றாரு நீங்கள் பேசுகிறதுக்கு. உங்களுக்கு முன்னால் முந்திரி கோட்டை மாதிரி எந்திரிச்சு போய் பதில் சொல்கிறாரு. ஏதோ சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவே பாடியிருக்காரு, ஆடாதட மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா, ஆடாதட தம்பி, ஆடாதட ஆதவ அர்ஜுனா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ ஆதவ அர்ஜுனா அப்படின்ட்டு நான் பாடுறேன் இந்த பாடலை. அதனால் கடைசி வரிசையில் அமர வையுங்கள், சட்டசபை நல்லா நடக்கும் அப்படின்ட்டு நான் இது ஒரு கோரிக்கையாக, தமிழக 8 கோடி மக்களில் ஒருவனாக 8 கோடி மக்கள் சார்பாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.